வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் 6ஆம் தேதி என்று சட்டன்பு பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாங்க. பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படின்னு. இப்போ ஜூன் முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி முடிஞ்சிடும். 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிரும். ஸோ அதுக்கடுத்து ஒரு நாள் விடுமுறை விட்டுட்டு ஜூன் 6ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மீடியா சேனல் அப்டேட் ஆயிரும். ஸோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வெளியிட்டு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பாருங்கள். ஸோ இதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸு. இதில் பார்த்திங்கன்னா 2024-25ஆம் கல்வியாண்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஸோ நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 6ஆம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. 2024-25ஆம் கல்வியாண்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படும். எனவே குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால் ஒரு 40 மாவட்டம். 40 மாவட்டத்திலுமே வர ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்புக்கான அந்த வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. அனைத்து பள்ளிகளும் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கையுடன் எடுத்திடவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் தெரிவிக்கப்படுகின்றது என பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை. ஸோ இது பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான நியூஸ் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பாலிமர், தந்தி எல்லா டிவிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 6 முன்கூட்டியே பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கிறாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஸ்கூல் ரீஓப்பனிங் எப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.